அடுத்த வாரம் தான் நான் வந்து வார்த்தைய பகிர்ந்து கொள்ளலாம். ஆலோசனை கொடுத்தார். நீ சுத்தம் பண்ண விரும்பினா என்ன பண்ண வேண்டும்? இந்த வாரம் சுத்தம் பண்ணி அடுத்த வாரம் பகுதியில அது சரியா வரும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நான் அப்போ குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ஆலோசனை என்னையும் பேச எப்படியும் பேச உறவா இருக்கான்னு நான் அறிந்திருக்கிறேன். அப்படி அவர் சொல்றாரு, இந்த வாரம் சுத்தம் பண்ணி அடுத்த வாரம் படுத்தி எடுப்பதற்கு உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்றேன். இந்த வார்த்தை வந்து என்னுடைய சிந்தனையில என்ன பண்ணிட்ட, அடுத்த வாரம் இந்த வார்த்தையை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நினைவுகள் என் நினைவுல அல்ல. மூன்றாம் அதிகாரம் முதலாவது 6வது வசனத்தை சுவிசேஷம் அப்பொழுது அவர் சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடிய பொழுது அது முற்றி காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருவது ஒன்றையும் காணவில்லை. இந்த வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். கர்த்தர் நாமத்துக்கு நன்றி கொண்டாங்க. அதுக்கு நாம வழங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், முதல் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் யோகியை அவருக்கு சொன்னான், ஒருவர் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடிய பொழுது ஒன்று காணவில்லை. அருமையானவர்களே, திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்க அத்தி மரம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திராட்சை தோட்டம் தான் திராட்சை தோட்டம் தான் இருக்கு. அங்க அத்தி மரம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுமா? ஆகையால அங்க அவர் சொல்லுகிறது ஒரு அத்தி மரத்தை அவர் நாட்டியிருந்தான். அதுல கனியை தேடின பொழுதோ ஒன்றும் காணவில்லை என்று சொல்லிப்பாங்க. அருமையானவர்களே, முதலாவது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா மனிதர்கள் மத்தியிலும் இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று தனித்து தெரியும்படியாக செய்திருக்கிறார். இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை நாள்தோறும் தேடுகிறவர்கள் என்பதை குறித்து அங்கே காணப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக இங்க வித்தியாசக்காரனாக அங்க சொல்றது என்ன சொல்றதுன்னா, திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கு எத்தனையோ உலகத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அவர் பார்த்தோடு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவர் உண்மையுள்ள பேசினார். மலை மேல இருக்கிற பட்டணம் மலையில் இருக்கிறார். ஏன்னா அது தெளிவா தெரிஞ்சிடும், தனியா தெரியும். அது போல ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவத்தின் சமுதாயத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சபையை கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சபைக்கு ஒரு சித்த பேரு உண்டாக்க கூடாது. கெட்ட பேர் மலையாளத்துல சித்த பேருன்னா கெட்ட பேர்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுறாங்க. அப்படி ஒரு பெயரை உண்டாக்காதவன் இருக்க வேண்டும். அதுதான் நடைமுறையிலும் செயலிலும் குணத்திலும் எல்லாவற்றிலும் அந்த கனியை காண்பிக்கிறதாக இந்த வார்த்தை இவ்வாறு சொல்லுங்க. இப்ப உலகத்துல நாம் போறோம்னா பார்த்தாக்கா என்ன சொல்லுவார்கள்? இல்ல நம்மளுடைய சபையில இருக்கிற பார்த்தோம்னு சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பு சாமியில தேவன் கொண்டு இருக்கிறார். அதனால இங்க சொல்லப்படுகிறது, ஒரு திராட்சை தோட்டத்தை இருந்தால் அது நடுவில் என்ன பண்ணலாம்? அத்தி மரத்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். எதற்காக என்று சொன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களிலே நிறைய பேர் கனி கொடுக்காத வரைக்கு பிசாசு எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம். பேச்சு நடத்தைகள் அவர்களுடைய எல்லா விதமான செயல்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கனி கொடுக்காதவர்கள் அறிந்து தெரியும். அங்கே அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அடுத்தது பார்க்கலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ என்ன பண்ணுறான்? 3 வருஷம் உன்னோட ஜீவித வாழ்க்கை வீணாய் போகுது என்று சொல்லலாம். நம்முடைய ஜீவித வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு இங்க ஒரு 3 வருஷத்துக்கு தனித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அத்தனை வருஷத்திலும் அது என்ன பண்ணுற? கனி கொடுக்காம இருக்கிறது. கிறிஸ்தவருக்கு உகந்தமான இல்லை, கிறிஸ்துவ சபைக்கு புரோஜனம் அல்ல, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறதாக இங்க காணப்படுகிறது. அப்படி இருக்காதபடிக்கு தேவனாகி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இதாவது ரொம்ப பாஸ்ட், இதாவது தேவன் விரைவாக செயல்படக்கூடியவன். உடனே அவன் சொல்லுகிறார், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமா இந்த நிலத்தை, இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்று காணவில்லை, இந்த வெட்டி போடு, இது நிலத்தை இது இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் சிலர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது, பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன் சொல்றாரு, பேசிட்டு வரும் பொழுது அவர் இன்னொருத்தன் பேசுறாரு. பேசிட்டு வரும்போது என்னன்னா, போன மாசம் பார்க்கிறேன், இந்த மாசம் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. இங்க சொல்லப்படுறது என்னவென்றால், 3 வருஷமா என்ன பண்ணுதா? இந்த நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இது என்ன பண்ண? வெட்டி பிதாவாகிய தேவன் விரைவாக செயல்படுது. அவர் ஸ்பீடா பண்றாரு. இயேசு கிறிஸ்துவை போல இதாவித்து கடித்து பொறுமையாய் செய்கிறவர்கள். அப்பவே அதை என்ன பண்ணினா வெட்டி போல சொல்றார். இது கிறிஸ்து தோட்டக்காரர் என்பது கிறிஸ்தவ தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்பது பிதாவாகிய தேவனமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை என்ன பண்றேன்? சுற்றிலும் கொத்தி இருந்து கொள்வேன். அது இருந்து பாருங்க, கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொல்ல. அவரோட ஆளுக்கு தான் இவரோட விஷயத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு அதனாலதான் அந்த வார்த்தை கூட சொல்றாரு, உண்மையான கனி வந்தா பார்க்கலாம். அப்படி என்னன்னு சொன்னாக்கா அதை வெட்டி நாங்கய்யா அப்படி சொல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த நான்கு தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை இருந்தா நிதானமா சரியாக செய்து தேவ சமூகத்தில் செல்வதற்கு தேவனாகிய கர்த்தராக நியமித்திருக்கிறார். ஆனால் கனி கொடுக்காத பட்சத்துல நாம் என்ன பண்ண முடியாது? வீட்டில் காரியத்தை எதுவுமே ஒழுங்கு பண்ண முடியாது. எச்சரிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கை சொல்றாங்க, ஏன் அழகா அவர் சாகத்தை குறித்து அழுதானா? கிடையாது. அதாவது வேதம் சொல்லுகிறாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை புரிந்த ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு.
இப்படி இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் புரியும் நமக்கு என்னைக்கு நமக்கு மரணம் நேரிடும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், என் வீட்டின் காரியத்தை எதையுமே ஒழுங்கா பண்ணாத குலத்துக்குள்ள தேவன் நான் மறித்து போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அதற்காக தான் நமக்கு கருத்து வாழ்க்கை. அப்பதான் அவர் சொல்லுகிறார், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுங்க, நீ என்ன பண்ணு, வீட்டினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சரி செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையானவர்களே, இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்று சொன்னா சபையும் சரி பண்ணுது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி பண்ணுது. அப்படின்னா இந்த 3 வருஷத்தோட ரசிக்கிறது உயிரோடு ரசிக்கிறது வேதத்தினுடைய காரியத்தை சொல்றது. எத்தனையோ வருஷம் நான் இருக்கிறேன். இப்ப அது சரி பண்ணலன்னா, இந்த வாழ்க்கையை சரி பண்ணலாம்னா நல்லா எல்லாத்தையும் சரியா செய்தவனுக்கு இசைக்க தேவன் சொல்லிவிட்டார், அவன் நடித்து போயிடுவான் சொல்லி சொல்லி அவன் சுவர் பக்கமா நின்று அழகு. அப்ப தேவனுக்கு தெரியும் நீங்க எதற்காக அழகலாம் அப்படின்னு 15 வருஷம் கூட்டி கொடுத்து வீட்டுல இருக்கிற காலையும் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் தான் செய்யணுமோ எல்லாம் நல்லது. அப்ப ஒரு சமாதானம், மறைத்தால் கூட ஒரு சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். போதும் என்ற மனநலத்தை போதப்பா பிள்ளைகளை கட்டி கொடுத்தோம், பிள்ளைகளை பார்ப்போம். தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளுடைய சமாதானத்தையே காண்பார், இந்தி வயதில் நல்லதை சேர்க்கப்படுவார் என்ற வாக்குறுதி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால் எனக்கு போக என்ற மனம் இருக்கிறது சொல்லி அந்த பக்கத்துக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக தேவன் அழைக்கும் பொழுது அப்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகிய அருமையான இந்த நாளில நாம என்ன நினைக்க முடியுமா, நமக்கு முன்ன மறைச்சவங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாடுகள் என்றுதான் நாம் நினைப்போம். தேவன் ஒரு நாளும் அப்படி செய்வது கிடையாது. கர்த்தர் ஒரு பொழுதும் அப்படி யாரையும் செய்யறது மனம் திரும்பி வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். சிலர் கர்த்தரோடு இருப்பார்கள், சிலர் உடம்புகளோடும் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் இப்படியாப்பட்ட காரியம் நீங்க அந்த சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, இன்னும் நான் இருக்கிறேன், இன்னும் நான் அப்படிதான் சொல்றேன், இன்னும் நான் இருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு பிரச்சனை வந்து அதுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பராமரிச்சுட்டு நான் இப்ப வந்து நன்றாக இருக்கிறேன் நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதற்கு அவர் ஐயா இந்த வருஷம் இருக்கிறோம், நான் அதை சுற்றிலும் கொத்தி எழுது போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கூடாவிட்டா இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று இங்கே அவர் நம்மளை கெஞ்சி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அதை நான் என்னதான் செய்ய முடியுமா அதெல்லாம் நான் செய்வேன், அதை உயிரோட வைக்கிறேன், இனியாலும் கனி கொடுப்போமான்னு பார்த்து இன்னொரு கல்வாகி இன்னொரு வாழ்க்கை அவர் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதை சீவிக்க வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதனால்தான் அவர் சொன்னார், நான் போகிறேன், தேற்ற மனவாளர் வருவார், சகல சத்தியத்தில் உங்களை தேற்றுவார், உங்களை வாழ வைக்கும்படியாக உங்களை திருத்தும்படியாக நீ மனம் மாறுபடியாக அதிலிருந்து என்ன பண்ணுவார், அவர் உன்னை வாழ வைக்கும்படியாக உன்னை தேற்றுவார் என்று தேற்ற மனவாளன் என்று அனுப்புவார் என்று சொல்லிதான் பேசிட்டு சொல்ல. ஆகினால்தான் இங்க சொல்ற என்ன சொல்றாரு என்று சொன்னா, அதற்கு நான் என்ன பண்ணுவேன், ஒத்தி எழுந்து இன்னும் அதை எப்படி பூஸ்ட் பண்ண வேண்டும், இன்னும் அதை எப்படி மனம் திரும்ப வைக்க வேண்டும், எப்படி கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும், எப்படி அதை கனி கொடுக்கிறதாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் அதற்கு செய்வேன். அதுக்கு கேட்கிற மனவாளன் உணர்த்துவோம். பாவத்தை செய்யாது, ஏன் இப்படி யாருக்கு அழகாக என்று பேசுற, நீ எல்லாத்துக்கும் எதுக்கு சண்டை வர்ற, ஒரு கிறிஸ்தவராக இருந்தா எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி முன்மாதிரியா இருக்க வேண்டும், அதுதான் நீ கனி கொடுக்கிறது என்று சொல்லி அவர் சகலத்தையும் உங்களை கேட்கிறார். அதுதான் உங்களுக்கு கூட்டி என்ன பண்றதா சுத்தம் பண்ணி உனக்கு இருந்து போட்டு கனி கொடுக்கும்படியா செய்கிறது.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது வந்து கலாச்சாரத்துல நிறைய சூழ்நிலை ஆகி இருக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் தேவனாக ஆண்டியானவருக்காக நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேவனாக நம்ம நடத்த அவர் வல்லவராக. சரி, ஏசாயாவின் புத்தகம் 5:2 வாசித்து கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் 5:2 வாசிப்போம். அவர் அதை வேலையளித்து அதுல உள்ள கற்கள் நல்ல கவனம் எப்படி சுத்தம் செய்வது என்பதை எப்படி அதுக்கு கொட்டி அதுக்கு நல்ல வரக்கூடிய அதுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து எப்படி செய்கிறார் என்பதை குறித்து வசனத்தை நாம் அழைத்து கொள்ள வேண்டும். சொல்லுவோம், படிப்போம், வாசிப்போம். அவர் அதை வேலையளித்து அதிலுள்ள கற்களெல்லாம் கொட்டி அதிலே நற்குலர் திராட்சை செடிகளை விட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆணையும் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தா நல்லா இருக்குமா? இனிமே அந்த தோட்டத்துல இருக்க முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியுமா? தேவனுடைய இனிமையான வீட்டுல இருக்க முடியுமா? நாங்களும் சொல்லுவோம், மரியாதையாகவே கூடாது. நீ பேச்சு கேட்கவே எடுத்து தூக்கி படிக்கிறது எக்காரணம் நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அது வீட்டை விட்டு திறக்கலன்னா கூட மனதில் இருக்கிற நல்ல எண்ணத்தை இல்லாம அவர் குறித்து நல்ல அபிப்பிராயம் இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? வெளியே போறான்னு சொல்லிடுவோம். அப்ப நம்ம இருதயத்தை வெளியே அவர் மேல இருக்கிற பாசம் பண்பு எல்லாமே போயிடும். நம்ம வீட்டை விட்டு தான் வெளியே போனா அது மாதிரி நாம போயிடாது. நம்ம மனசுல இருக்க போயிடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற நம்ம பிரியன்னு நமக்கு போயிடும். இப்போ கசப்பான பழங்களையும் கொடுத்ததுனால அந்த தோட்டத்துல அது இருக்க முடியுமா? நீ சொல்றாங்க எதற்கு இதை நடத்திட்டு எனக்கு எழுதி கேட்டு ஆனா வெட்டி என்ன பண்ணேன் கூட்டுக்கு சொல்றேன். அடுத்த வாசிக்குவாங்க, தொடர்ந்து வாசிக்க. அப்ப பாருங்க, அந்த திராட்சை பழத்துக்கு கனி கொடுப்பதற்காக எவ்வளவு பண்ண வேலையிட்டு பாருங்க. அப்ப தேவன் நம்ம என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் வேலையிட்டு நாம பாதுகாத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியாக முன்னோர் பின்னமாக இருந்து அவருடைய கிருபையினாலும் நம்மை சூழ்ந்து காத்து கொண்டு வருகிறோம். இப்படி செய்த நமக்கு நாம் என்ன பண்றோம்? அவருக்கு கசப்பானதை தரும். அவர் மனம் வேதனைப்படும்படியாக தேவனை கதற வைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இப்படி நாமும் செய்யணும். நாம கேட்கணும், நான் தாயின் மனசை கஷ்டப்படுத்தேன். உங்களுடைய பார்த்து ஏமா அந்த மாதிரி பண்றது? நீ ஏமாந்து கேட்க மாட்டீங்க. ஆக்கத்துல ஒரு ஏண்டி பண்றத நம்ம கேட்கணும். எனக்கு இந்த வாடி போடுறது சுத்துவாங்க, அது ஒரு பாருங்க புரியாது. கற்று நாம் பேசிக்க கூட வாடி போனீங்கன்னா கூப்பிடவே மாட்டேன். வாடி போனீங்கன்னா கற்று நாமத்துக்கு மட்டும் உண்டாகும். நம்ம சொல்லுவோம், எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அது வெறுப்பாக அது போலதான் இங்க பார்க்கப்படுறது தேவனான கருத்தாங்க. எவ்வளவாக நாம கதற வைக்கணும். அவரோட வழிகளை அறிவு, அவர் யாரோட துணிவு, அவருக்கு செய்யக்கூடிய ஜனத்தை மகிமையும் செலுத்தாமல் தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம எப்படிதான்ப்பா நம்மள போலதான் பேசும் பொழுது போகும் பொழுது வரும் பொழுதுலாம் நாம எப்படி பேசணும்? அடுத்தது நம்மளுடைய குணம் எப்படி மாறுது, எப்படி நம்மளுடைய நடை பாவனைகள் மாறுது. அதே போலதான் ஒண்ணு இல்ல, சர்ச்சை அது அது
அந்த ஏரியாத்துல அந்த பாதனுடைய அவருடைய பார்ப்பேன், பார்த்துட்டு சிரிப்பா இருக்கும், அவரும் சிரிப்பா இருக்கும். அவரு ஒரு இடத்துல கொடி எடுக்க போயிருக்காரு, கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா போயிருக்காரு. சச்சின் சொன்னது சரியா தெரியல, நான் கவனமா பார்த்து சொல்றேன். அங்க கொடியேற்ற போனாங்க. கொடியேற்ற போன பொழுது ஃபாதர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, கொடியை பிடிச்சி கயிறு, அந்த கொடியோட கயிறை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் நல்ல தண்ணி சாப்பிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், அந்த பக்கம் இருக்கிறவன், அந்த ஊர்ல இருக்கிறவன் எவ்வளவு கொடியை பிடிச்சி இருக்கிறான், கையில இவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு. அப்ப அங்க பார்த்தா ஒரே மனமா இருக்குது. அப்ப பாருங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு கேட்டா, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு தேவாலயத்துக்குள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது கூட அந்த கொடி எடுக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க, தண்ணியா தான் சாப்பிட்டு. இது மாதிரி சராசரியா நாம் இருக்கக்கூடியவர்கள் திராட்சை தோட்டங்கள், திராட்சை பழங்கள், திராட்சை செடிகள் இருந்தாலும் தனித்து இருக்க அந்த அத்திமானத்தை குறித்து அவர் சொல்றாங்க. இப்போதான் நாம உலகத்துல இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் நமக்கென்று ஒரு தனி ஆயாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அந்த கொடி அவனிடம் இவர்தான் முடிச்சிருக்காரு அவருக்கு தெரியுது. அதுன்னு சொல்றாரு, நான் தான் பாவம் தான் அந்த பக்கத்தை முடிச்சிருக்காரு, அந்த கொடியை பிடிச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியுதுன்னு அவர் சொல்றாரு. தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு அந்த பக்கத்தை கொடியை பிடிச்சி இருக்கிறாங்க. இவரும் அந்த கொடியை கொடி ஏற்ற கொடியை கூப்பிட்டாரு, அதனால இவர் அப்படியே டைட்டா பிடிச்சி இருந்தார். அவர் சொல்லும் போது நல்லா என்ன நல்லா சிரிப்பா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நையாண்டி மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குது, அவர்களுக்கு போல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் தேவன் இப்போது நமக்கு போதிக்கிறது. சராசரி மனிதனாக இருக்கக்கூடாது, சராசரி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனாக இருக்கும்போது என்ன செய்வது, சரீரத்தை பாடுபடுத்திக் கொள்வது, பேசக்கூடாத வார்த்தைகள் பேசும்போது மனதும் சரீரமும் நமக்கு எல்லாமே என்ன பழுதெடுத்துக் கொள்வது. அது மட்டும் அல்லாமல் பழக்க வழக்கங்களில் ஊட்டப்படும், அதை செய்யப்படும் நம்மளுடைய சரீரமும் பழுதெடுத்துக் கொள்வது. அப்புறம் அவர் சொல்றான், எங்க போனோம் நீனா கொஞ்சமான குடியா குடிக்கிறாங்க, நீ குடிக்க கூட நல்லதா இருக்குது. இப்ப எல்லாம் ரொம்ப மோசம். வீடு போட்டா பசங்க சொன்னாங்க, இந்த மாசம் பார்த்தோம் அடுத்த மாசம் இருக்க மாட்டேங்கிறோம், போன மாசம் பார்த்தோம் இந்த மாசம் இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மாதிரி குடிக்கிறாங்க. அப்ப பழக்க வழக்கத்தினால என்ன ஆகுது, சரீரமும் பாழாய் போகுது. கிறிஸ்துவ கூட இல்லாம கனி கொடுக்காம அவர்கள் செயல்களில் அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி கீழ்படியாக இருக்கும் பொழுது இந்த ரட்சிக்கப்பட்டதுதான் சரி, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்யாதவர்களுக்கும் கடைசியா விளையாட்டுதான். உலகத்துல இறந்தாலும் சரி, இறக்காவிட்டாலும் சரி, கடைசியில அவர்கள் மீது நியமிக்கப்பட்டது நரகத்தின் அக்கினியுடைய அதனால தண்டப்படாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் கடைசி முடிவில் அவங்க நாம் நினைக்கிறோம் வந்து பல பேர் செஞ்சாங்க, அவன் பக்கத்திலே பாருங்க இப்படி அப்படி எல்லாத்தையும் அப்படி சொல்லி அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க உயிரோடு இருந்தாலும் ரட்சிக்கப்படாத சூழ்நிலை அவங்க நன்மைக்கு தர போறாங்க. அது தேவனே இருக்கார். துன்மார்க்கனை அழிவு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாரு, அவர்களையும் தேவனாக கட்ட படைத்திருக்கிறார். துன்மார்க்கனை எதற்காக வைத்திருக்கிறார், அழிவு தேர்வு வைத்திருக்கிறார். ஞானம். அதனால அவர்கள் என்ன பண்றாரு, கடைசியில அவங்க எல்லாம் இப்படி ஆளுநர் போல வெள்ளத்தால பாதிக்கப்படுங்க, இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போல, ஒரு கும்பலோட ஒரு பஸ்ல போறாங்க, எல்லாரும் மொத்தமா இறந்துறாங்க, குடும்பத்தோட இறந்துறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி நாம செய்தி கேட்கிறோம். அவங்க அங்க இருக்கிறாங்க, கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த நாளில் என்ன பண்ணுறா, தேவனுக்காக என்ன பண்றது, தண்ணி கொடுக்கிறவங்களாக இருக்க வேண்டும். மனத்திருப்பது கனி கொடுக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறது.
கிறிஸ்துக்குள்ளாக மீண்டுமாக திறக்கிறவர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது நான் கைவிட்டுறேன், விலகிடுவேன், உனக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று ஒரே அதை சொல்லி தேவ நாமத்தில் நான் கடைசியாக சுத்தம் பண்ணுறது குறித்து கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்கலாம். தேவ நாமத்தில் அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த அப்போஸ்தலர்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ஜெபிக்கிறவர்களை அடிக்கிறவர்கள், துன்புறுத்துகிறவர்கள். எங்கே ஜெபிக்கிறார்கள் என்று கேட்டாலே, கிறிஸ்தவர்கள் என்று கேட்டாலே, அங்கே எல்லோரையும் அடித்து அந்த கூட்டத்தை கலைத்து யாருமே கிறிஸ்துவின் பேரை சொல்லாத அளவுக்கு செய்யக்கூடியவர். அவர்களுக்கு ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்கு கேட்கிறோமாக 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாக இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கீங்க, சகோதரனாகிய ஏன் சகோதரர் சொல்வது என்றால் ரொம்ப அற்புதம். கிறிஸ்துவர்களையும் மிகவும் துன்புறுத்திக் கொண்டிருந்த மனிதனாகிய சவுல். அடுத்தது கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக துன்மார்க்கமான செயல்களில் இருந்தார். கிறிஸ்தவர்களை கண்டால் அடிப்பதும் துன்புறுத்துவதையும் சித்திரவதை பண்ணுவதையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். அது கிறிஸ்துவுக்கு ரொம்ப மன வேதனை உண்டாக்கி அப்படியே ஒரு இடத்துல போய் இதே போல கூடி ஜெபிக்கிறவர்களை துன்புறுத்தவும் அவங்களை அகமனமாக புறப்பட்டு போகிற சூழ்நிலையில தான் கிறிஸ்து சந்தித்து அவர் 2 பார்வைகளை இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது தேவனாக அனைவர்கள் அனைத்து அவர் மேல் கைகளை வைத்து வைத்து சிந்தித்து அவருக்கு வெளிப்படுத்தி சொன்னார். நீ வருகின்ற வழியில் சந்தித்த கிறிஸ்து என்று சொன்னார். அருமையானவர்களே, நிலத்தை கெடுத்துக் கொண்டிருந்த கனி கொடுக்காத ஒரு மனிதனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஜெபித்தவுடனே என்ன சொன்னார்? அவர் பரிசுத்தானே அவருக்கு கொடுக்கும்படியாக சொன்னார். இனி அவர் கொடுத்த கனிகள் எல்லாம் அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான, மிகவும் சிறப்பாக நல்ல கனி கொடுக்கும்படியாக அதனால அவர் சொல்றாங்க, என் ஓட்டத்தை நான் ஜெயமானி முடித்தேன். மதிமடாக நல்ல போராட்டங்களை நான் போராடினேன் என்று அவர் சொல்லுவார். எத்தனை விதமான ஊழியத்தை செய்யார், எங்கெல்லாம் ஊழியம் செய்யார், எத்தனை குடும்பங்கள் எத்தனை இடர்கள் இருந்தாலும் சரி, அவரை கிறிஸ்துவுக்கு அவர் போராடுவதை சொல்றார். எனக்கு உள்ளவர்களுக்கும் தெரியும், தாழ்வதற்கும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், திருப்தியாகவும் இருக்க தெரியும் என்று சொல்றார். வேற துன்பமும் துயரமும் எவர்களும் என்னை கிறிஸ்து விட்டு இன்னைக்கு முடியாது. இதுல எத்தனை விதமான கனிகள் அவையாக அடையிருக்கிறது. கிறிஸ்துவ ஏற்றவண்ணமாக கிறிஸ்துவை துன்படுத்திக் கொண்டிருந்த அவருக்கு இந்த நாளிலே செபித்தவரையும் அவருக்கு ஏற்றவண்ணமாய் கனி கொடுக்கிறார்கள். மறுபடியும் அவர் பிறந்தார். கிறிஸ்துக்குள்ள பிறந்த தாய் வயிற்றுல பிறகு கிறிஸ்துக்குள்ளாக பிறகு அவர்
பரிசுத்த ஆவியை பிரித்து நல்ல கனி கொடுக்கும்படியாக கிறிஸ்துவுக்கு பிரியமாக கிறிஸ்துவிடத்துல பலவீனப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களிடத்திலிருந்து அவர்களால் பதில் பெறுவதற்காகவும் மூன்றாவது வாரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும்படியாகவும் இத்தனை விதமான செயல்களிலே கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடு அவர் தொடர்புடையதையும் அவர் கனி கொடுக்கிறார். இதுதான் பார்க்கிறோம். இந்த நாளில அப்படிதான் நாம இருக்கணும். நாமளும் அப்படிதான் இருக்கணும். முன்மாதிரியா அவர் இருக்கிறத போல நாமும் இருக்கும்படியாக தான் இன்றைக்கு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறீர்கள் என்றால் நன்றாக ஆசீர்வாதமானீர்கள். நிச்சயமாக கர்த்தருடைய பாருங்க, அவனுக்கு இருந்த எல்லா பிரயாணமும் பாடல்கள் இருந்தாலும் கூட கிறிஸ்துவிடத்துல மிகவும் மன மகிழ்ச்சியால் அவர் ஓடுகிறார். அது பெருசா தெரியாது. கிறிஸ்துவை அறிவினால, அவரை தொடர்ந்து ஓடுகிறதுனால, அவரை நேசிக்கிறதுனால, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. இந்த முறை நான் சொன்னேன், அந்த விட நான் திருப்பத்தூர்ல இருந்தேன், திருப்பி அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்தேன், நைட்டு போல 2 மணிக்கு திருப்பி வந்தேன். எந்த விதமான சொல்லி கிறிஸ்துவுக்கு இருக்கிற அன்பினால நாங்க என்ன இதெல்லாம் பெருசா தெரியாது. வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள் பாடங்கள் வந்தாலும் அவைகள் பெருசா தெரியவே தெரியாது. நாமத்துக்கு வந்தார். அவர் நன்றாக ஓடும். தினமும் ஒவ்வொரு இடத்துல கூடாது ஓட்டுவார். கூடாது கட்டி தன் கையினாலே செவ்வாய்க்கு சாப்பிட்டு எழுதிவிட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுமா. இந்த உலகத்துல அப்பொழுது புத்தகங்கள் 1 கோயில் 2 கோயில் இவைகள் எல்லாவற்றையும் அவர்தான் எழுதினார். அப்ப கிறிஸ்து எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட காண்பிக்கிறார். இன்றைக்கு நாமையும் அப்படிதான் செய்யப்படையாதான் சபையும் இருக்கிறார். நீங்க வளர்ச்சி அடையும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உங்களை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணும்படியாக, ஒவ்வொரு வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொடுத்து ஜெபிக்கும்படியாக, உங்களுடைய வளர்ச்சியை காணப்படுகிறது சபையை கொடுத்திருக்கு. அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அந்த பிரகாரமே நாம பக்குவப்படுத்தி இங்க சொல்லப்பட்டது நிலத்தை தெளிப்பதற்காக அல்ல. எதற்காக வைத்திருக்கிறார்? தேவன் அழைத்திருந்தார். வெற்றி போல என்று சொன்னார். சவுலுக்கு அப்படியே கண்பாவை தெரியாம விட்டிருக்கலாம். அப்படி விட்டிருக்கலாம். எப்படி அவர் சொன்னார்? ஆண்டவரே, இத்தனை வருஷம் அவன் இருந்து குற்றப்படுத்தி கஷ்டப்படுத்தி அந்த வேலை பார்த்து கொடுத்தார். ஆனாலும் கூட இந்த 1 வருஷம் அவருக்கு நனவர நல்ல ஊக்குவித்து கொத்தி அவருக்கு போட்டு சுத்தம் செய்ய கனி கொடுப்பாங்க பார்க்கலாம் என்று சொன்னா, அவர் கண்ணை கூடாக்கி பொழுதோ அவர் அன்னைய அனுப்பி ஜோம் பண்ணி கண்ணை திறக்க வச்சு அதை அவர் பண்ணாரு. அதே போல அவர் சொன்னார், இந்த வருஷம் இது கனி கொடுக்கமா பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது அநேக கண்களை கொடுக்கப்படுகிறார். தேவனுக்கு எவ்வளவு ஒரு நன்றியுள்ளவா இருந்தார். தேவனை அறிந்துள்ள அறிவினாலே எத்தனை விதமான செயல்கள் எங்கெல்லாம் போகிறாரு, அங்கெல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷம். யார் போகணும் உடனே அவர் பார்த்து தெரியுமா, ஜனங்களை விட்டு பார்ப்பார். அங்க இருக்கிற சூழ்நிலையில விட்டு பார்ப்பார். யாராவது என்னென்ன செயல்படுகிறான்னு சொல்லி விட்டு பார்ப்பார். பார்த்த உடனே அடுத்தே அவர் பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. பவுல் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கவனிப்பார். என்னென்ன சூழ்நிலை யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். அதனால இந்த நாளில நாமளும் அதே போல சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். கம்மி கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்கும்.
இல்லைன்னா நிலத்திலே இருக்க முடியாது. நிலத்திலே நம்மளால இருக்க முடியாது. தேவன் அப்படியாப்பட்டவர். ரொம்ப அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். உடனே அவங்களுடைய வழியை மூடும்படியாக சாப்டர் க்ளோஸ் பண்ணும்படியே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தயவுனால்தான் நாம் இருக்கிறோம். அவர் தூக்கி மன்றாடி இருக்கிறார்கள். அவர் சீக்கிரம் உள்ளே இருக்கிறார். அவர் சீக்கிரம் உள்ளே போகும் ஆத்துன்னு சொல்லி அவர் பேச்சு கூட்டாளி ஆண்டாளை உணர்த்தி பாவ செயல்களை உணர்த்தி இனி தனி ஒழுக்க முடியாது, இனி ஜடிக்க முடியாது, இனி வேறு வாசிக்க முடியாது, இனி கட்டளை உறுதி செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சௌரப்படுத்தி நாம பவுலாய் மாற்றினார். அந்த பவுலை நாம் எப்படி எவ்வளவு பேசணும் பேச முடியா? இந்த நாளில் எத்தனை பேசப்பட்டாலும் தெரியாது. ஆகையால நல்ல கனிகளை கொடுத்து நாமத்தை நாம் ஆண்டவர் தாமே கர்த்தருக்கு பெரிதான கிருபை நாளிலே நம்மோடு கூட இருக்கிறது. நானும் அவன் தேவனாக கர்த்தர் நமக்கு நல்ல ஊக்கடித்து நல்ல பலனை சுகத்தின் தீர்வு தந்து நடத்த அவதாவது வல்லவராக நாம் நல்ல அவர்கள் 2 ஆண்டு நல்ல கனிகள் இருந்தது. சுகம் அடைந்தோம், பலம் அடைந்தோம், ஆஸ்பத்திரி மாற்று விட்டாங்க. அதனால நான் உள்ளோட நமக்காக செபித்திருக்கிறார், நமக்காக அவன் பரிந்து பேசுகிறார், நமக்காக மறு தருவாயத்தை தேவை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு வானத்துக்கு உபயோகிக்கும் அதிகாரம் படைக்கப்பட்டார். உமக்கு குணாம் சுற்றம் இந்த நாளிலே தேவனாக இருக்கார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர் வந்து பார்க்கிறேன், வானத்தை வந்து பார்க்கிறேன், என்ன இந்த இடம் காலியா இருக்கு, இந்த இடத்துல நம்ம வந்து இல்லை அப்படின்னு நான் வந்து பார்க்கிறேன். அதை நாங்கள் இந்த மரத்துல தண்ணீர் காணணும் என்று சொல்லி பார்க்கிறேன். அதை நாங்கள் வார வாரம் சபையிலிருந்து விலகி போகாமல் அவரை கண்டாவது தேவனாக கர்த்தருக்கு அவர்களுடைய பகையை கனத்தையும் துணியை செலுத்தப்படலாம். அவர்கள் கர்த்தரை நாம் சூழ்நிலைக்கு அடுத்த வாரம் தம்பி இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நாளைக்கு நன்மை கற்றுவதற்கு செய்வாங்க. என்ன பண்ணலாம்? சுத்தம் பண்ணி கொள்ளணும். அடுத்த வாரம் கர்த்தர் பந்தியில உங்களை அருமையாக அழைக்கப்படுகிறார். அதனால நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். இந்த வாரம் அப்படி என்ன பண்ணி இந்த வார்த்தை சொல்லி அவன் சுத்தப்படும் கனி ஒழுகாது. அவன் அடுத்த வாரம் கனி ஒழுங்கும்படியாக செய்தி. அடுத்த வாரம் நீ சிந்திக்கிறது போல அல்ல, நானும் சுத்தராங்கி அவனை ஆண்டவர் அந்த நினைவு கொடுக்கிறேன். அதன்படி செய்ய சொல்லி கொடுத்த வண்ணமாக இந்த நாளை அப்படியே செய்ய அவன் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களை சூரியோடையே ஒரு ஆசீர்வதிப்பார். 20:11 நீ எதிர்பார்த்திருக்கிற உண்மை கற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்கு தேவையை அவதான இந்த இணையமாக இருக்கிறது. உங்கள் தேவையை அவர் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு
தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தீமைக்காக நன்மைக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர்கள் சுத்தம் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கிருபைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கர்த்தர் அது ஒரு தகவலையாக உங்கள் பேரு நினைத்து அவர் அறிவார். அவர்கள் தீமைக்காக நன்மைக்காக கொடுக்க வல்லவராக கர்த்தராக வச்சு நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தெய்வமும் பரிசுத்தமும் அன்பிற்கும் சதா காலங்கள் தொடர்ந்து நம்மோடு காப்பார்கள். ஆமென். நாட்டுநாளை கிறிஸ்து இன்னொரு பரிசுத்த நாம கிறிஸ்து நாட்டுநாளை கிறிஸ்து கர்த்தர் சர்வ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.